ஹாய் காய்ஸ், ஐம் நிவேதா. இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு பிஎட்டில் வரக்கூடிய ஒரு டாபிக். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது என்னென்னா கெப்பாசிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டு டிஸ்கவர் ஆர் ப்ரொடியூஸ் நியூ ஐடியாஸ். ஓகேவா? ஒரு இண்டிவிஜுவலோட கெப்பாசிட்டி எதுக்காக அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு ஐடியாவை வந்து டிஸ்கவர் பண்ணுறதுக்கு அல்லது ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்காக ஒரு விஷயத்த படித்து ஞாபகம் வச்சு எழுதுறது அதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி கிடையாது. புதுசாக ஒரு விஷயத்த பண்ணுறது தான் க்ரியேட்டிவிட்டி. இப்போ நம்ம இதில் ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ பேசிக்காக இதை வந்துட்டு இந்த ஸ்டேஜஸ் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸை வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஒரு குரங்கு இருக்குது. ஓகேவா? ஸோ குரங்குக்கிட்ட வந்து எல்லா விதமான அது தப்பிக்கக்கூடிய எல்லா விதத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகே, கம்பி எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அது போய் பார்க்கும். முதல்ல அந்த கம்பியெல்லாம் சேர்த்து வச்சு அது ஏணி மாதிரி ஆகி அது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அந்த கம்பி எதாவது சேர்க்க முடியுதா அதெல்லாமே பார்க்கும். பார்த்துட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது போய் தனியாக இருந்துக்கும். தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு தாட் வரும். அதுக்கப்புறம் அது போய் திருப்பி செஞ்சு பார்த்து அது அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எப்படி வந்து நம்ம நார்மலாக க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கிரஹம் வாலஸ் அண்ட் பேட்ரிக் இண்டிபெண்ட்லி தனித்தனியாக வந்து ஹாவ் இண்டிகேட்டட் 4 ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன், இன்குபேஷனாக தனியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இலுமினேஷன்னா இப்போ ஒரு பல்பு வருது, இப்போ ஒரு ஐடியா வருது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த இலுமினேஷன் அண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ரிவிஷன் இஃப் நீடட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன்னா என்னன்றதை பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜை பொறுத்தவரை ப்ராப்ளம் வந்து நம்ம நல்லா டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் க்ரியேட்டிவாக உருவாக்க போகிறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ராஜெக்டோ ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணி முதல்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரியா? இட் மீன்ஸ் த ஓரியன்டேஷன் வித் த ப்ராப்ளம் and involves purposeful study, discussion with others and acquisition of facts. ஸோ பேசிக்காக வந்துட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ப்ராப்ளமை பற்றி பர்பஸ்ஃபுல்லாக படிக்கிறது. ஓகேவா? வேணும்னே படிக்கிறது, அது வந்து அது மற்றவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம அக்வசிஷன் பண்ணுறது, லைக் எடுத்துக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ், இன்னும் சில ஃபேக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, இன்னும் அதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க, மற்றவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவீங்க, பர்பஸ்ஃபுல்லாக அதை பற்றி படிப்பீங்க, அதுக்கு பற்றியான ஃபேக்ட்ஸ் எல்லாம் வாங்கிப்பீங்க. அப்புறம் ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸும் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்றதையும் கேதர் பண்ணிப்பீங்க. பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபார்முலேட் பண்ணுவீங்க. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. க்ரியேட்டிவ் ஒர்க் இஸ் லார்ஜ்லி அ ஒர்க் ஆஃப் டெலிகன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ பேசிக்காக க்ரியேட்டிவ் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ஒரு பொறுமை. ஓகேவா? டெலிகன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறது அப்படின்றது இருக்கும் இல்லையா, அதுதான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. பெர்ஸ்பிரேஷன் ரேதர் தென் இன்ஸ்பிரேஷன் இஸ் ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பெர்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வியர்வை அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அதுக்காக லைக் உழைக்கணும். ஓகேவா? ரேதர் தென் இன்ஸ்பிரேஷன், அதாவது நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்பயர் ஆகி இதை பண்ணலாம் அப்படின்றது மட்டும் இருந்தால் க்ரியேட்டிவ் ப்ராசஸ் ஒர்க் ஆகாது. பெர்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். No painter, poet, scientist or novelist reached great eminence overnight. எந்த ஒரு போயட்டோ, பெயிண்டரோ, சோஷியலிஸ்ட்டோ, நாவலிஸ்ட்டோ ஒரே நைட்லலாம் ரொம்ப ஹைட்டுக்கு ரீச் பண்ணதில்லை. ஆல்மோஸ்ட் க்ரியேட்டிவ் திங்கர் எல்லாமே அவங்களோட ஏர்லி டேஸில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். உங்கள் மைண்டையோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்குபேஷன். This stage is characterized by overt behavior. Okay, during இந்த ஸ்டேஜில் one can make rest. நீங்கள் வந்துட்டு அதை பற்றியே யோசிக்காமல் ரெஸ்ட் எடுக்கலாம், ஸ்லீப் பண்ணலாம், அல்லது வேறு ஏதாவது ப்ராப்ளம் கூட பண்ணலாம். ஜஸ்ட் as nothing is added to the egg but only it is kept warm. நீங்கள் வந்து இப்போது எக்கு கூட எதுவுமே சேர்க்காமல்
அது ஜஸ்ட்டு வார்ம் மட்டும் பண்ணிகிட்ருக்குது, அதை வந்து சூடு பண்ணிகிட்ருக்கிறது. ஓகே, ஸோ டியூரிங் த பீரியட் ஆஃப் இன்குபேஷன் நோ நியூ நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆடட் டு த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக். நீங்கள் ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டீங்க, ஓகேவா? அதுக்கு ரெலவெண்ட்டாக ஃபேக்ட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல், அதை பற்றியே யோசிக்காமல் நீங்கள் புதுசாக வேறு ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு நியூ நாலேஜோ நீங்கள் சேர்க்காதீங்க. டியூரிங் திஸ் ஸ்டேஜ் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இட் இஸ் அ காமன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி சம்டைம்ஸ் ஃபர்காட் அன் இம்பார்ட்டன்ட் நேம். ஸோ ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான நேமை கூட நம்ம மறந்துடுவோம். அது வந்து ஒரு காமனான விஷயம். இஃப் ரீகாலிங் இஸ் போஸ்ட்பாண்டட், அது என்ன நேம்னு அப்போவே யோசிச்சுட்டு இல்லாமல் நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படின்னே தெரியாது, அந்த பேர் வந்து நம்மளோட மைண்டில் வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ ஹரி அண்ட் கம்பல்ஷன் ஆர் ஃபேட்டல் டு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அவசரப்படுறதோ அல்லது கம்பல் பண்ணி வரதோ இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இன்குபேஷனில் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இஃப் இன்குபேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் வந்து நமக்கு வரவே செய்யாது. அபார்ஷன்னா அப்படியே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, இப்போ தனியாக இருந்தாச்சு. முதல்ல ப்ரிப்பேர் பண்ணியாச்சு கொஞ்சம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம தனியாக இருக்கிறோம். இப்போ இலுமினேஷன் ஸ்டேஜ். இன்குபேஷன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இலுமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்கும். அதுதான் ஒரு ஐடியா வரும். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் தெர் இஸ் அ சடன் அப்பியரன்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். டக்குன்னு நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிரும். இப்போ இந்த கேஸ் ஆஃப் சிம்பான்சி இன் காஹலர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் அ சடன் டான் ஆஃப் இன்சைட். அதுக்கு டக்குன்னு ஒன்று தோணும். ரிசல்ட்டிங் இன் த கனெக்ஷன் ஆஃப் ஸ்டிக்ஸ் வித் த ஃப்ரூட்ஸ். அது வந்து ஃப்ரூட்ஸ் கூட ஸ்டிக்ஸை கனெக்ட் பண்ணும். ஸோ இலுமினேஷன் அப்படின்னா இன்சைட், என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து தோன்றது தான் இலுமினேஷன். இலுமினேஷன் மே அக்கர் எனி டைம், ஈவன் டியூரிங் ட்ரீம்ஸில் கூட. இன்ஃபேக்ட் வந்து நிறையா பேர் வந்துட்டு அவங்களோட கனவுல தான் நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. மெடிசனாக இருக்கட்டும், நிறையா வெப்பன்ஸு, இந்த மாதிரி நிறையா சயின்டிஸ்ட் வந்து தன்னோட கனவுல தான் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இலுமினேஷன் மே அக்கர் எனி டைம், ஈவன் டியூரிங் ட்ரீம்ஸில் கூட அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன். தென் கம்ஸ் த ஃபைனல் ஸ்டேஜ், தட் ஆஃப் வெரிஃபிகேஷன். இந்த ஸ்டேஜில் வி டிட்டர்மைன் வெதர் த சொல்யூஷன் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும். சம்டைம்ஸ் அந்த சொல்யூஷனுக்கு வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் தேவையாக இருக்கும். திஸ் இஸ் த இவாலுவேஷன் ஆஃப் த சொல்யூஷன் டு த ப்ராப்ளம். அது என்னன்னு சொல்லலாம்னா அந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனை வந்து நம்ம இவாலுவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். Then in the light of the results of verification or testing, revision is made till the solution is workable. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ஒரு பர்ஃபெக்டாக வராது. நமக்கு இலுமினேஷன் ஸ்டேஜில் ஒரு ஐடியா கிடச்சிரும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அதை கண்டினியூஸாக வந்து என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும். இஸ் ஒர்க்கபிள். திஸ் ஸ்டேஜஸ் ஷுட் நாட் பி கன்சிடர் as rigid and fixed. இது ரிஜிடாக ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து இன்குபேஷன் ஸ்டேஜை பாஸ் பண்ணாமல் இலுமினேஷன் கூட வரலாம். அவங்க தனியாக இருக்காமலே டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா கூட வரலாம். சர்டன் ஸ்டேஜஸில் வந்து இந்த சைக்கிள்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அந்த சொல்யூஷன் வர. ஸோ க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். அதுக்கு ஒரு தூண்டுதலும் இருக்கணும், நரிஷ்மெண்ட்டு. அதுக்கு அந்த தீனி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த என்கரேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.